பப்பாளி விவசாயத்தில் ஒரு மாதத்திற்கு 40,000லேருந்து 50,000 வரைக்கும் சம்பாதிக்க போகிறோம். அது டே 7. இன்றைக்கி மொத்தம் நம்மக்கிட்ட 250 கிலோ பப்பாளி கேட்டிருக்காங்க. 3 பேர் 50 கிலோவும், ஒருத்தர் 40 கிலோவும், 2 பேர் 30 கிலோவும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எடை போட்ட பப்பாளி மூட்டையை வண்டியில் கட்டி எடுத்துகிட்டு போகணும். எடை போட்டு வச்ச பப்பாளி மூட்டையை வண்டியில் கட்டியாச்சு. முதல்ல இவங்க தான் கேட்டிருந்தாங்க. இவங்க 50 கிலோ கேட்டிருந்தாங்க. கிலோ 20 ரூபா, 50 கிலோ 1000 ரூபா வருது. ரெண்டாவது இவங்க தான் கேட்டிருந்தாங்க. 30 கிலோ கேட்டிருந்தாங்க. கிலோ 20 ரூபா, இவங்களுக்கு 600 ரூபா வருது. மூணாவது இவங்க தான் கேட்டிருந்தாங்க. 30 கிலோ கேட்டிருந்தாங்க. கிலோ 20 ரூபா, இவங்களுக்கு 600 ரூபா வருது. நாலாவது இவங்க தான் கேட்டிருந்தாங்க. 50 கிலோ கேட்டிருந்தாங்க. கிலோ 20 ரூபா, இவங்களுக்கு 1000 ரூபா வருது. அஞ்சாவது இவங்க தான் கேட்டிருந்தாங்க. இவங்க 40 கிலோ கேட்டிருந்தாங்க. கிலோ 20 ரூபா, 800 ரூபா வருது. ஆறாவது இவங்க தான் கேட்டிருந்தாங்க. இவங்க விவசாய நிலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க 50 கிலோ கேட்டிருந்தாங்க. கிலோ 20 ரூபா, இவங்களுக்கு தான் 1000 ரூபா வருது. இன்றைக்கி 5000 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். 30 நாள் சேலஞ்சில் 7 நாளில் 23,000 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். நம்ம 40,000 அல்லது 50,000 சேலஞ்சில் இன்னும் 17,000 அல்லது 27,000 சம்பாரித்தால் போதுமானது. என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.